மாவட்டம் பெரியபாளையம் அருகே கடல் உணவு பதப்படுத்தப்படும் நிறுவனத்தில் அமோனியா வாயு அகற்றும் 2ஆம் நாள் பணிகள் நிறைவு. பைப்புகளில் தேங்கியுள்ள எஞ்சிய அமோனியா அகற்றும் பணிகள் 3ஆம் நாளாக இன்றும் நடைபெறும் என்றும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் இரவு தளர்த்தப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தகவல். குதிரை பேரம் விவகாரத்தில் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படும் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமாருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கிய திருவல்லிக்கேணி போலீசார். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் இன்று ஆஜராக சமன் கொடுத்துள்ள நிலையில் வெளிநாடு தப்பி செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸ். பட்டதாரி ஆசிரியர்களுக்கான 2ஆம் தாள் தகுதி தேர்வு. நெல்லையில் முதல் தாள் தேர்வை 1706 பேர் எழுதிய நிலையில் 2ஆம் தாள் தேர்வை 4135 பேர் எழுதினர். மதுரையில் 26 தேர்வு மையங்களில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு நேற்று நடைபெற்றது. மதுரையில் 26 தேர்வு மையங்களில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு. பலத்த பரிசோதனைக்கு பின்னர் 6000க்கும் மேற்பட்டோர் நேற்று தேர்வு எழுதி உள்ளனர். ஆசிரியர் தகுதி தேர்வு மிகவும் கடினமாக இருந்ததாக தேர்வு எழுதிய திருப்பூர் தலைமை ஆசிரியர் வேதனை. 8ஆம் வகுப்பு வரை பாடம் எடுக்கும் ஆசிரியர்களுக்கு 12ஆம் வகுப்பு தொடர்பான கேள்விகளை கேட்டுள்ளதாகவும் வரும் காலங்களில் ஆசிரியர்களின் தகுதிக்கு ஏற்றார்வார் கேள்விகளை மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கிட்டத்தட்ட நாங்கெல்லாம் 25 வருஷம் சர்வீஸ். இப்போ போய் எனக்கு 50 வயசு ஆகுது. போய் எக்ஸாம் எழுதுனா அவங்க கொஸ்டின் பேப்பர் எப்படி கொடுத்துருக்கலாம்? 1 to 8. ஏன்னா நாங்கள் இடைநிலை ஆசிரியர்கள் 8th வரைக்கும் தான் பாடம் நடத்துகிறோம். எங்கள் நாலேஜ் சோதிக்கணும் அப்படின்னா அந்த 8th வரைக்கும் இருக்கிறதுல தான் கொஸ்டின் பேப்பர் எடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு அவுட் ஆஃப் போர்ஷன் 9th 10th +1 +2 இதுலெல்லாம் இருந்து கொஸ்டின்ஸ் வந்துருக்குது. ஸோ எங்களால் அதை ஜீர்ணிக்கவே முடியல. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே ரயில் பாதையில் பராமரிப்பு பணிகளால் நேற்று மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சென்னை வந்தவர்கள் மின்சார ரயில் கிடைக்காததால் பேருந்தில் பயணம் செய்த அவலம். சிரமம் ஏரி வரதுக்கு நாங்கள் இப்போ திருச்சியிலேருந்து வரோம். அங்கேருந்து ஏரி கண்டுபிடிச்சி வரதுக்கு இப்போ மேப் போட்டு தான் வரோம். ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே நடந்து அப்புறம் இங்கே மெட்ரோவில் ஏறி போகணும். லோக்கல் ட்ரெயின்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை சார், அது நான் கேட்டோம், இப்போதைக்கு இல்லை அப்படின்னாங்க. சரி, அதனால நேரம் இங்கேயே வந்துட்டோம். கமலக்கண்ணன் சார், திருச்சி. இது இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸில் திருச்சியிலேருந்து வந்தேன். இங்கேருந்து இறங்கி ஃபர்தராக அது சென்ட்ரல் ஸ்டேஷன் போகணும். அங்கே போகிறதுக்கு இங்கே கேட்டால் இப்போ இது மெட்ரோ ட்ரெயின் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ இந்த வேறு லோக்கல் ட்ரெயின் இல்லைங்கிறதுனால இப்போ மெட்ரோ ட்ரெயின் மூலமாக போயிட்டுருக்கோம். அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அங்கேருந்து நடந்து இங்கே வந்து திருப்பி பிடிச்சி போகணும். இப்போ ட்ரெயினுக்கு டைம் இருந்தால் ஓகே, இப்போ கரெக்டான நெக்காத டைம்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ரீசன் தெரில சார். இப்போ பேசஞ்சர் எல்லாம் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ரீசன் தெரியல, ஆனால் ட்ரெயின் இல்லை அப்படின்ட்டாங்க. ட்ரெயின் கேன்சல் அப்படின்ட்டாங்க. தியாகராஜன் சார். தாம்பரத்தில் இருந்து சென்னை கடற்கரை மற்றும் செங்கல்பட்டு செல்லும் 47 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் அரசு பேருந்துகளில் அலைமோதிய கூட்டம். விடுமுறை தினங்களில் குறைவான அரசு பேருந்துகளை பொதுவாக இயக்கப்படும் நிலையில் கிடைத்த பேருந்துகளில் அடித்து பிடித்து ஏறிய பயணிகளால் போக்குவரத்து நெரிசல். கடலூர் மாவட்டம் புவனகிரி, கீரப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் நெல்பயிரில் இலைப்பை நோய் தாக்குதலால் விவசாயிகள் அதிர்ச்சி. 20,000 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்களில் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் நிவாரணம் அறிவிக்க விவசாயிகள் கோரிக்கை. வேலூர் மாவட்டம் சதுப்பேரி பகுதியில் ஒன்றாக அமர்ந்து மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில்
பெயிண்டர் வினோத்குமார் என்பவரை அவரது நண்பர் கழுத்தை அறுத்து கொலை செய்த கொடூரம். மது பாட்டிலை உடைத்து கழுத்தை அறுத்துவிட்டு தப்பி ஓடிய ராஜ்குமார் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே தந்தை மற்றும் 5 வயது சிறுவன் கொல்லப்பட்ட வழக்கில் ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டு உள்ள நிலையில் இரட்டை கொலை வழக்கில் மேலும் 4 பேர் கைது. கொலையாளிகள் அனைவரையும் கைது செய்யும் வரை உடல்களை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தை தொடர்ந்து வரும் நிலையில் மூலச்சி கிராமத்தில் ஏராளமான போலீசார் குவிப்பு. திருநெல்வேலி மாவட்டம் தேவர்குளம் அருகே முன்விரோதம் காரணமாக இளைஞருக்கு அருவாள் வெட்டு. படுகாயமடைந்த இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவான நபருக்கு போலீசார் வலைவீச்சு. தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு மருத்துவமனை முன்பு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மீது கொலைவெறி தாக்குதல். சேவை அடிப்படையில் ஆம்புலன்ஸை இயக்கி வந்ததால் தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களால் தாக்குதல் நடந்திருக்கலாம் என தகவல். வண்டி நைட்டு ஒரு 10 மணிக்கு நின்றிருந்தது. திடீர்னு ஒரு மறுபடியும் வேகமாக இதில் ஸ்ப்ளெண்டர் பைக்கில் ஸ்பீடாக கல் அடிச்சுட்டு இப்போ ஒரே ஓட்டம் பிடிக்க முயற்சி பண்ணோம், பிடிக்க முடியல. தலையில் துண்டு கட்டிகிட்டு இருந்தார், அதனால் அந்த முகத்தை பார்க்க முடியல. அவன் சாய் ஆம்புலன்ஸ் கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தான். அதுக்கு முழுக்க காரணமே அவள் தான் சார். இங்கே பாருங்க சார், இவ்வளோ பெரிய கல்லால் அடிச்சிருக்கான். இது நாளைக்கு இன்னைக்கு வண்டியில் அடித்தவன் நாளைக்கு கண்டிப்பாக எம்எல்ஏ அடிப்பான். என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. என் உயிருக்கு எது நடந்தாலும் முழுக்க காரணம் சாய் ஆம்புலன்ஸ். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே மதுபோதையில் காரில் சென்று இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய பிரபல ரவுடி உட்பட 6 பேர் கைது. ஊர் மக்கள் துரத்தி பிடித்த போது பட்டாக்கத்தியை கொண்டு மிரட்டிய நிலையில் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ரவுடி மற்றும் கூட்டாளிகளை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் வடமாநில தொழிலாளர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்தவர் கைது. 12 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் வடமாநில இளைஞரை சிறையில் அடைத்தனர். திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்தில் பெண் பயணியிடம் பாலியல் சில்மிசத்தில் ஈடுபட்ட கோவில்பட்டியை சேர்ந்த காமுகன் செங்கல்பட்டில் சிக்கினான். பாதிக்கப்பட்ட பெண் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அளித்த தகவலின் பேரில் பேருந்தை மடக்கி பிடித்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய சிங்கப்பெண் அதிரடிப்படை போலீசார். சென்னை 1000 விளக்கு மற்றும் கோடம்பாக்கம் பகுதிகளில் சட்டவிரோதமாக குட்கா புகையிலை பாக்கெட்டுகளை விற்பனை செய்த 4 பேர் கைது. பிடிபட்ட நபர்களிடமிருந்து 109 கிலோ குட்கா புகையிலை பாக்கெட்டுகள் மற்றும் ஒரு ஆட்டோவை பறிமுதல் செய்து போலீசார் நடவடிக்கை. கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலிருந்து திண்டுக்கல்லுக்கு கண்டெய்னர் லாரியில் குட்கா பொருட்களை கடத்தி வந்த ஓட்டுநர் கைது. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் கண்டெய்னர் லாரியையும் பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி அருகே இளைஞர்கள் மாணவர்களின் வாழ்க்கையை சீரழிக்க கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வடமாநில இளைஞர் கைது. 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இளைஞரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னையில் 4 மாதங்களாக பர்தா அணிந்து வந்த பெண் சிறுக 85 சவர நகைகளை திருடி சென்றதால் பரபரப்பு. 2 மகன்களுடன் காரில் வந்து நகை திருட்டில் ஈடுபட்ட பெண் சிக்கினார். திருச்சி உறையூர் விலையாயிதிஷா நகர் பகுதி காலி மைதானத்தில் இரவு நேரங்களில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் கஞ்சா, போதை மாத்திரை உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவதாக எழுந்த புகார் உண்மைதான் என்பதை நிரூபிப்பது போல் 2 சிறுவர்கள் போதை மாத்திரை பயன்படுத்தும் வீடியோ வெளியானதால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி. சென்னை புழல் பகுதியில் பதுக்கி வைத்திருந்த 340 கிலோ குட்கா, 2 கார்கள் பறிமுதல். பெங்களூருவிலிருந்து குட்கா பொருட்களை கடத்தி வந்து விற்பனைக்காக வைத்திருந்த முக்கிய குற்றவாளி சிக்கினார். வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இளைஞர்கள் சீரழிக்கும் நோக்கில் கஞ்சாவை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த இளைஞர் கைது செய்யப்பட்ட இளைஞர் மீது போதை மாத்திரைகள் கடத்திய வழக்கு நிலுவையில் இருப்பது விசாரணையில் அம்பலம்.
சென்னை புழல் மத்திய சிறையில் பிரபல ரவுடி வெள்ளைக்காளியை கொலை செய்ய திட்டமிடப்பட்ட சதி முறியடிப்பு. கொலை திட்டத்திற்கு 1 கோடி ரூபாய் பேரம் பேசி தேதி குறிப்பிட்டதை புலனாய்வு குழு கண்டறிந்த நிலையில் தஞ்சையை சேர்ந்த ரவுடி லாலி மணிகண்டன் சேலத்திற்கும், தென் மாவட்ட கைதிகள் 3 கடலூர் சிறைக்கும் மாற்றம். கோவை மாவட்ட மதுக்கரை பகுதியில் பெண் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த வழக்கில் ஒடிசா மாநிலத்தில் பதுங்கியிருந்த கணவர் கைது. அடிக்கடி மனைவி செல்போனில் அதிக நேரம் பேசி வந்ததை தட்டி கேட்டதால் ஏற்பட்ட சண்டையில் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக கணவர் வாக்குமூலம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே காதல் திருமணம் செய்த இளம் பெண்ணை உறவினர்கள் காரில் கடத்தி சென்ற நிலையில் 3 மணி நேரத்தில் பெண்ணை மீட்ட போலீசார். கடத்தல் தொடர்பாக பெண்ணின் சகோதரர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவான 4 பேரை தேடி வரும் போலீசார். சென்னை குரோம்பேட்டை அருகே உள்ள மலைப்பகுதியில் புகைப்படம் எடுக்கும் பெண் கலைஞர்கள் மற்றும் காதல் ஜோடிகளை அச்சுறுத்திய குல்லா அணிந்த அடையாளம் தெரியாத நபர் சிக்கினார். புதருக்குள் ஒளிந்திருந்து பெண்களை பார்த்தவாறு ஆபாச சைகை காட்டியதாக எழுந்த புகாரில் இளைஞர் சிறையில் அடைப்பு. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே பள்ளி மாணவியிடம் அத்துமீறிய திருத்தணி கோவில் ஊழியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. தகவலறிந்து காவல் நிலையத்திற்கு சென்ற கோவில் ஊழியரின் மனைவி பொய் புகாரில் நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டி தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லப்பாக்கத்தில் தனக்கு சொந்தமான பிரியாணி உணவு சமைக்கப்படும் கிடங்கில் பணியாற்றும் நபரின் 12 வயது மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உரிமையாளர். புகாரின் பேரில் கிடங்கின் உரிமையாளரை போக்சோவில் கைது செய்து போலீசார் நடவடிக்கை. சென்னையை அடுத்த தாம்பரம் அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் குப்பைகள் அகற்றப்படாமல் தேங்கி கிடப்பதாக நோயாளிகள் குற்றச்சாட்டு. நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக தெரிவித்துள்ள நோயாளிகளின் உறவினர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து குப்பைகளை உடனே அகற்ற அரசுக்கு கோரிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மண்ணூரில் செயல்படும் தனியார் தொழிற்சாலையால் பணியாற்றிய இளம் தொழிலாளி இயந்திரத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவத்தால் சக தொழிலாளர்கள் பெரும் சோகம். திருவண்ணாமலை மாவட்டம் மூஞ்சூர்பட்டு கிராமத்தை சேர்ந்த 23 வயதான தனது மகனின் மரணத்துக்கு நீதி கேட்ட கதறி அழுத தாய். திண்டுக்கல் மாவட்டம் மேடச்சந்தூர் பகுதியில் நடைபெற்ற வாரச்சந்தையில் வரத்து குறைவு காரணமாக வெங்காயம் மற்றும் தக்காளி விலை உயர்வு. 1 கிலோ வெங்காயம் 70 ரூபாயாகவும் தக்காளி 25 ரூபாயாகவும் விற்பனையான நிலையில் வியாபாரிகள் மகிழ்ச்சி. ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடைய 23 நபர்களை பயங்கரவாதிகள் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் மத்திய உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஷோபியான் மாவட்டத்தின் சைத்போரா பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை. இந்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் உள்ளூர் போலீசார் இணைந்து தீவிர தேடுதல் வேட்டை. ஆந்திர மாநிலம் திருப்பதி திருமலையில் உள்ள ஏழுமலையான் கோயிலுக்கு 116 வயது மூதாட்டி ஒருவர் 3550 படிக்கட்டுகள் ஏறி சுவாமி தரிசனம் செய்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல். தனது அசைக்க முடியாத நம்பிக்கையின் வெளிப்பாடாக கர்நாடகாவை சேர்ந்த மூதாட்டி 9 கிலோமீட்டர் நடந்தே சென்ற ஏழுமலையானை வழிபட்ட அதிசயம். ஜம்மு காஷ்மீர் பள்ளி நூலகங்களில் பயங்கரவாதிகளுக்கு புகழாரம் சூட்டும் புத்தகங்கள் விநியோகம் செய்யப்பட்ட புகாரின் பேரில் 8 அதிகாரிகளை பணியிடை நீக்கம், ஒப்பந்த ஊழியர் பணி நீக்கம். சர்ச்சைக்குரிய நூல்களை பள்ளி நூலகங்களில் இருந்து திரும்பப் பெற ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் உத்தரவு. குஜராத்தின் சானந்த் பகுதியில் உள்ள சிஜி செமி ஓசெட் ஆலையில் தயாரிக்கப்படும் சிப்கள் ஜப்பான், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். இந்தியாவில் தயாரிக்கப்படும் செமிகண்டக்டர் சிப்கள் கார்கள், ஸ்கூட்டர்கள் மற்றும் பல்வேறு தொழில்துறை பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் விளக்கம். வட மாநிலங்களில் வெளுத்து வாங்கும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. இடைவிடாது பெய்யும் மழையால் சுரங்கப்பாதைகள், சாலைகளில் மழை வெள்ளம் சூழ்ந்து போக்குவரத்து பாதிப்பு. மகாராஷ்டிர மாநிலம் புனேவை அடுத்த தலைகான் தபாதே பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலையில் குடிநீர் குழாய் சோதனை ஓட்டத்தின் போது குழாய் உடைந்து பீரிட்டு அடித்த தண்ணீர். சேதமடைந்த சாலையில் தற்காலிகமாக போக்குவரத்து தடை.
இன்ஸ்டாகிராம் விளம்பரங்களில் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை சார்ந்த உள்ளடக்கங்கள் குறித்து மெட்டா நிறுவனத்திற்கு மத்திய அரசு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல். குழந்தைகளுக்கு எதிரான அனைத்து விளம்பரங்களையும் உள்ளடக்கங்களையும் முடக்குமாறு இன்ஸ்டாகிராமிற்கு மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் உத்தரவிட்டு உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எல் நினோ நிகழ்வால் பருவமழையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை தொடர்ந்து நீர் சேமிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்திய கர்நாடக அரசு வாகனங்களை கழுவுதல், தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சுதல், சாலைகள் மற்றும் நடைபாதைகளை சுத்தம் செய்தல் மற்றும் கட்டுமான பணிகள் போன்ற அத்தியாவசியமற்ற தேவைகளுக்கு குடிநீரை பயன்படுத்த தடை விதித்தது பெங்களூரு குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரியம். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களத்தில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட நபர் ஒருவர் தன்னை சமாதானப்படுத்த வந்த நபரை சரமாரியாக தாக்கிய கொடூரம். காயமடைந்த நபரை சிகிச்சைக்கு அழைத்து சென்ற நிலையில் போதை ஆசாமி நண்பர்களை வரவழைத்து ஆம்புலன்ஸுக்குள் புகுந்து சரமாரியாக தாக்கியதால் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு. சென்னை புளியந்தோப்பில் முதியவர் மீது சிறுவன் ஓட்டி வந்த பைக் மோதிய விவகாரத்தில் சிறுவனின் தந்தை கைது. விபத்தில் முதியவர் உயிரிழந்த வழக்கில் தந்தையை சிறையில் அடைத்து போலீசார் நடவடிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையில் மது பாட்டில்களுக்கு எம்ஆர்பி விலையை விட 20 ரூபாய் வரை கூடுதலாக வசூலிப்பதாக குற்றச்சாட்டு. சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அச்சக அதிபர் வீட்டில் ஆட்கள் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி 93 சவரன் தங்க நகை மற்றும் 10,000 ரூபாய் ரொக்கத்தை திருடி சென்ற முகமூடி கொள்ளையர்கள் வீடு திரும்பிய தம்பதியை கண்டதும் வாள் மற்றும் அரிவாளால் வெட்டுவது போல் அச்சுறுத்தி தப்பி சென்ற கொள்ளையர்களை தேடும் போலீசார். திருச்சி மாவட்டம் கொட்டப்பட்டு பகுதியில் கஞ்சா புகைக்க சென்றதை தட்டி கேட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளி நாகராஜ் மற்றும் அவரது நண்பர் ஜெகனுக்கு அரிவாள் விட்டு படுகாயமடைந்த இருவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை. மருத்துவமனையில் இறந்த முதியவரை இறுதி சடங்கு செய்வதற்கு சொந்த வீட்டுக்கு கொண்டு செல்ல சாலை வசதி இல்லாததால் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பிரதான சாலையில் வைத்து இறுதி சடங்கு செய்த உறவினர்கள் பலமுறை சாலை வசதி வேண்டி அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் கண்ணீர். இந்த இடத்துல இன்னைக்கு என்னோட சொந்த பந்தங்கள் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அவரோட இடத்துக்கு எங்களால் அவரை கொண்டு போக முடியலை. அதனால் சாலையோட இடது பக்கமாக வச்சு நாங்கள் செய்யக்கூடிய இதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாலேயும் இதே மாதிரி தான் 4 பேர் இறந்துருக்காங்க. அதே மாதிரி தான் சாலைக்கு ஓரமாக தான் வச்சு பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலேயும் அதை மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வீட்டுக்கு கொண்டு போகணும். அதனால் இதுக்கு மேலே இது மாதிரி நடந்தது அப்படின்னா நாங்கள் நடு ரோட்டில் தான் இது மாதிரி பண்ண போகிறோம். அதனால் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் யாராக இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க மாதிரி. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பூலாம்பட்டியில் இருசக்கர வாகன விபத்தில் 2 கல்லூரி மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள புளிய மரத்தில் மோதி விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் உள்ள குண்டாறு அணையில் சுற்றுலா பயணிகள் உற்சாக படகு சவாரி. தென்காசி மாவட்டத்தில் இதமான காலநிலை நிலவுவதால் சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கூலி தொழிலாளியின் வீட்டிற்கு மின்சார கட்டணம் 17,359 ரூபாய் என வந்ததால் குடும்பத்தினர் அதிர்ச்சி. கண்டமனூர் மின்வாரிய அலுவலகத்திற்கு சென்று விளக்கம் கேட்ட நிலையில் அங்குள்ள அதிகாரிகள் அவருக்கு எவ்வித முறையான பதிலும் கூறாமல் அலைகழித்ததாக குற்றச்சாட்டு. மீட்டரை மாய்த்தரம் கேட்டானுங்க. மீட்டரை மாய்த்தரம் கேட்டதுக்கு இல்லை, நீ நீ முதல்ல கரண்ட் பிள்ளை கட்டு 5ஆம் தேதி நீ கரண்ட் பிள்ளை லாஸ்ட் தேதி நீ கட்டாண்டா ஃபீஸ் கட்ட அவனுக்கு பிடிக்கிறேன்னு சொல்லி கண்டமனூர் இபி ஆஃபீஸ்லேருந்து எனக்கு உமர் பேர் ஜேஇ உமர், ஏஇ ஜெயக்குமார், இந்த 2 பேர் என்னை மனவசனுக்கு ஆளாக்கி விட்டாங்க. இந்த இதை மின்சாரத்துறைக்கு நீங்கள் பரிந்துரை பண்ணி எனக்கு மின் கட்டணத்தை குறைத்து மீண்டும் அந்த பழைய மீட்டரை மாற்றி எனக்கு புதுப்பித்து தரும்படி மிக தாழ்மை இருக்கிறீங்க. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் அடுத்தடுத்த 2 வீடுகளில் அரங்கேறிய தொடர் கொள்ளை சம்பவத்தால் பொதுமக்கள் பீதி. 2 வீடுகளில் புகுந்த கொள்ளையர்கள் 18 சவரன் தங்க நகை மற்றும் பணத்தை திருடிச் சென்று கைவரிசை.
நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தேவர் சோலை செல்லும் சாலையில் அரசு மதுபான கடையின் அருகிலேயே மது அருந்தும் காணொளி வெளியாகி பரபரப்பு. பள்ளிகள் கோயில்கள் அருகில் இருக்கும் இந்த மதுபான கடையை மூடக்கோரி பலமுறை மனு அளித்தும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தாங்கள் தினமும் அச்சத்துடனேயே அப்பகுதியை கடக்க வேண்டி இருப்பதாகவும் பெண்கள் வேதனை. பெண் சக்தியை கண்டு பெருமிதம் கொள்கிறேன். குஜராத்தில் செமி கண்டக்டர் ஆலையில் பணிபுரியும் பெண்களுடன் கலந்துரையாடிய பின்னர் பிரதமர் மோடி இணையத்தில் பதிவு. ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்துள்ள விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு முதற்கட்ட தவணை நிதியை விடுவித்தது மத்திய அரசு. 25,000 கோடி ரூபாயை விடுவிப்பதன் மூலம் தொழிலாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்கப்படுவதை இந்த நிதி உறுதி செய்யும் என நம்பிக்கை. தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக கூறப்படும் வழக்கில் மேலும் ஒருவர் கைது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு என்பவரின் ஓட்டுநரான கிருஷ்ணன் என்பவரையும் தனிப்படை கைது செய்தது. புதுச்சேரியில் உறவினர் வீட்டில் 13 பவுன் நகைகள் மற்றும் 3 லட்சம் ரொக்கம் திருடிய சிறுவன் உள்ளிட்ட 4 பேர் கைது. நகைகளை விற்ற பணத்தில் உல்லாசமாக ஊர் சுற்றியதும் விசாரணையில் தகவல். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கூட்டுறவு வங்கியில் துணிகர கொள்ளை முயற்சி. லாக்கர் இருந்த அறையின் சுவரை உடைக்க முடியாமல் திருடர்கள் திரும்பிச் சென்றதால் 100 சவரன் நகைகள் தப்பியது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வாழை தோட்டத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் அறுவடை செய்ய தயாராக இருந்த 50,000க்கும் மேற்பட்ட வாழைத்தார்கள் சேதம். தோட்டத்தில் இருந்த மின் கம்பிகள் உரசியதால் தீ விபத்து ஏற்பட்டதாக விசாரணையில் தகவல். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே ராமச்சந்திராபுரத்தில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டம். பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள அரசு மதுபான கடையை அகற்ற வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அலையாத்தி காடு பகுதியில் சுற்றுலா செல்லும் பயணிகளுக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை. மழை வெயிலில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள வாகன நிறுத்தும் இடம் மேற்கூரை வசதி அமைத்து தர வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை. விடுமுறை மற்றும் சுப முகூர்த்த நாளையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். திரளான பக்தர்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பழனி தண்டாயுதபாணியை மனமுருக வழிபட்டனர். மதுரை மாவட்டம் பழமுதி சோலையில் உள்ள முருகப்பெருமானின் 6வது படை வீடான சோலைமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற குடமுழக்கு விழா. அரோகரா கோஷங்கள் விண்ணை பிளக்க சுமார் 5,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் ஆண்டவருக்கு அன்பார்ந்த பக்தகோடி பெருமக்களே, இப்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள உலகளந்த பெருமாள் என அழைக்கப்படும் திருவிக்கிரம சுவாமி கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம். 13 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஞாயிறு விடுமுறை மற்றும் சுப முகூர்த்த தினம் என்பதால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திருச்செந்தூரில் குவிந்துள்ள பக்தர்கள் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். வார விடுமுறையை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்ததால் நீண்ட வரிசையில் சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேல் காத்திருந்து சுவாமி தரிசனம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள ஐயர்மலை மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி மற்றும் குதிரை பந்தயம். திருச்சி, கோவை, சென்னை, கரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து காளைகள், குதிரைகள் பங்கேற்ப.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. ஒரே நேரத்தில் மாறி மாறி நிலவிய காலநிலையை குடும்பத்துடன் புகைப்படம் எடுத்து சுற்றுலா பயணிகள் உற்சாகம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 100 அடிக்கு கீழ் சரிந்ததால் விவசாயிகள் கவலை. அணையின் நீர்வரத்து 97 கனஅடியாக சரிந்துள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 3000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றம். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் முதலாவது அணு உலையில் ஏற்பட்ட பழுதால் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தம். பழுதை சரி செய்யும் பணியில் இந்தியா மற்றும் ரஷ்யா நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய 562 மெகாவாட் மின்சாரம் கிடைப்பதில் சுணக்கம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே நூலகத்தின் உள்ளே திறந்த விளையாட்டு அரங்கத்தில் பிறந்த நாளை ஒட்டி வாள் வைத்து கேக் வெட்டி கொண்டாடிய நண்பர்கள் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நிலையில் நண்பர்கள் 2 கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். தேனி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவக்காற்று பலமாக வீசுவதால் காற்றாலைகளின் மின் உற்பத்தி உச்சத்தை எட்டியுள்ளது. நாள் ஒன்றுக்கு சுமார் 500 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தியாகி வருவதால் 24 மணி நேரமும் தொடர் மின் உற்பத்தி தீவிரம். 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் ஒட்டுமொத்த தங்க இறக்குமதி 721 டன் என்ற அளவில் இந்திய மதிப்பில் 6,87,000 கோடி ரூபாயாக உயர்வு. அதிகபட்சமாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து 27.55% தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக வர்த்தக புள்ளி விவர அமைப்பான ட்ரேட் இந்தியா மற்றும் மத்திய வர்த்தக அமைச்சகம் வெளியிட்ட புள்ளி விவரங்களில் தகவல். HDFC வங்கி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தனது கடன் வழங்கும் அளவு மற்றும் வாடிக்கையாளர் வைப்புத் தொகை அதிகரிப்பு. மொத்த கடன் வழங்கல் கடந்த ஆண்டு இதே காலத்துடன் ஒப்பிடுகையில் 14.4% உயர்ந்து 30,61,000 கோடி ரூபாய் எனவும் மொத்த வைப்புத் தொகை 14.7% உயர்ந்து 31,71,000 கோடியாக உள்ளதாக அறிவிப்பு. இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு 53,000 கோடி சரிந்த நிலையில் ஒட்டுமொத்த இருப்பு 63,50 லட்சம் கோடியாக குறைந்துள்ளது. தங்கத்தின் இருப்பு மதிப்பு சரிந்ததாக ரிசர்வ் வங்கி வாராந்திர அறிக்கையில் தகவல் வெளியான நிலையில் அந்நிய நாட்டு நாணய சொத்துக்கள் மற்றும் சிறப்பு வரைவு உரிமைகளும் கணிசமாக குறைவு. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின விழாவையொட்டி ஒரு ஐபோன், ஒரு கொக்கோகோலா பாட்டில், வெள்ளை திமிங்கலத்தின் எலும்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை உள்ளடக்கிய வருங்கால சந்ததிக்காக 900 கிலோ எடையுள்ள காலப்பெட்டகம் புதைப்பு. 250 ஆண்டுகள் கழித்து வரும் 2276 ஆண்டு பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்படும் எனவும் அறிவிப்பு. அமெரிக்காவில் சுதந்திர தினத்தன்று புதிதாக புனரமைக்கப்பட்ட ஏர்ஃபோர்ஸ் 1 விமானம் தலைநகர் வாஷிங்டன் டிசியில் உள்ள நேஷனல் மால் பகுதிக்கு மேலே ஒரு பிரம்மாண்டமான இராணுவ அணிவகுப்பை வழி நடத்தியது. கடுமையான இடியுடன் கூடிய மழை பெய்த போதிலும் ஏர்ஃபோர்ஸ் 1 விமானம் திட்டமிடப்பட்ட தனது பயணத்தை தொடர்ந்தது. அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடைபெறும் புகழ்பெற்ற சர்வதேச கடற்படை மதிப்புரை மற்றும் சர்வதேச பாய்மர கப்பல் அணிவகுப்பில் இந்திய கடற்படையின் INS சுதர்சனி கப்பல் பங்கேற்பு. அமெரிக்காவின் 250வது சுதந்திர ஆண்டை கொண்டாடும் வகையில் நடத்தப்படும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சர்வதேச கடல்சார் விழாவில் இந்தியாவின் கூட்டுறவை பறைசாற்றும் இந்திய கடற்படை கப்பல். வெனிசுலாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,954 உயர்வு. 16,000க்கும் மேற்பட்டோர்கள் காயமடைந்துள்ள நிலையில் தொடரும் மீட்பு பணிகள். மும்பையில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக மும்பை விமான நிலைய செயல்பாடுகள் பாதிப்பு. 4 விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் 13 விமானங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டதால் பயணிகள் அவதி. குஜராத் மாநிலம் மங்ரோல் பகுதியில் ஒரே நாளில் சுமார் 55 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் கடும் பாதிப்பு. நகரின் பல பகுதிகள் நீரில் மூழ்கிய நிலையில் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையிலும் உள்ளாட்சி நிர்வாகமோ அல்லது அதிகாரிகளோ நேரில் பார்வையிடவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு ஒடிஷா கடலோர பகுதிகளில் கரையை கடக்க வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வடமேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கரையை கடந்ததன் காரணமாக கோவை, நீலகிரி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மாநிலத்திலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு.
அமெரிக்காவின் கிழக்கு பகுதியில் கடுமையான வெப்ப அலை வீசி வருவதால் மின்தடையை தவிர்க்க மக்கள் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளுக்கான மைதான சீரமைப்பு மற்றும் ஆயத்த பணிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன.